ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் சீரடியில் குபேர யந்திர பூஜை செய்தேன். அந்த லட்சுமியையும் அந்த மகாலட்சுமியையும் குபேரனையும் வேண்டி உங்கள் இல்லங்களில் செல்வம் பெருகவும், வறுமை நீங்கவும், உங்கள் பிரார்த்தனை நிறைவேறவும் உங்கள் பக்தி என்னை நெகிழ வைத்திருக்கின்றது. இந்த யந்திரம், நான் செய்த இந்த பூஜை யந்திரம், இந்த தீபங்கள், இந்த மலர்கள் என அனைத்தும் உனக்காக நான் செய்தது. என் குழந்தையே, என்ன நினைக்கிறீர்கள்? இந்த குபேர யந்திரத்தில் உள்ள எண்களை எல்லாம் உன் வசமாக்குவதற்காக விளக்கேற்றி நான் பூஜை செய்தேன். உன்னுடைய வீட்டில் இனி எந்த தீங்கும் ஏற்படாது, எந்த பயமும் இனி இருக்காது, எந்த கஷ்டமும் உன்னை அண்டாது. நான் பார்த்துக்கொள்கிறேன். இந்த படத்தில் இருப்பது போல இந்த சிவப்பு நிற கட்டங்களை பார். இது குபேர யந்திரம் என்று அழைக்கப்படும். இது நடுவில் இருக்கும் 24 என்ற எண் குபேரனின் அட்சரம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த எண்களின் கூட்டல் கணக்கு அல்ல. இந்த யந்திரம் எதை குறிக்கிறது தெரியுமா? அது ஒரு சீரான அமைப்பை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே செல்வம் நிலைக்காது. மகாலட்சுமி தூய்மையான ஒழுக்கமான இடத்தில்தான் வாசம் செய்வாள். இந்த கட்டங்கள் எதை காட்டுகின்றன என்பது தெரியுமா? உங்கள் வரவு செலவு கணக்கு, உங்கள் நேர மேலாண்மை, உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் இப்படி ஒரு சீரான அமைப்பில் இருக்க வேண்டும். குழப்பமான மனதில் நல்ல எண்ணங்கள் பிறக்காது. நல்ல எண்ணங்கள் இல்லாவிடில் செல்வம் சேராது. அன்பு குழந்தையே, பூஜை செய்வது நல்லது. ஆனால் அந்த பூஜையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு செய்வது அதைவிட மேலானது. நீங்கள் இந்த எந்திரத்திற்கு முன்னால் அமரும்போது உங்கள் மனக்குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சீரான அமைப்பிற்குள் நுழைய வேண்டும். அப்போதுதான் இந்த பூஜை முழுமையடையும். என் முன்னால் எரியும் தீபத்தை பார். உன் வீட்டில் நான் இருப்பது உண்மை என்றால் அந்த தீபம் பிரகாசமாக எரியும். நீங்கள் நினைப்பது என்ன? இந்த தீபம் உங்களுக்கு வெளிச்சத்தை தரும் என்றா? இல்லை, இந்த தீபம் உங்களுக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கான ஒரு அடையாளம். உங்கள் மனதில் இருக்கும் பேராசை, பொறாமை, கோபம், பற்று இவைதான் உண்மையான இருள். இந்த தீபம் எப்படி தன்னையே உருக்கி கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றதோ அதுபோல நீங்களும் உங்கள் அகங்காரத்தை உருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மை பிரகாசிக்கும். நீங்கள் லட்சுமி கடாட்சம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஆனால் மகாலட்சுமி யார் தெரியுமா? அவள்தான் பேரண்டத்தின் தாய். அவள் அன்பு, அவளது கருணை, அவளது தூய்மை ஆகியவற்றின் வடிவம். உங்கள் மனதில் அசுத்தமான எண்ணங்கள், பேராசை, பொறாமை இருந்தால் மகாலட்சுமி அங்கு எப்படி குடி வருவாள்? உங்களுக்கு தெரியும். நான் எப்போதும் சீரடியில் அந்த துணி எரியும் நெருப்பு முன்புதானே நான் அமர்ந்திருப்பேன். அந்த நெருப்பில் நான் என்ன போடுகிறேன் என்று தெரியுமா? உங்கள் கர்ம வினைகளை, உங்கள் பாவங்களை, உங்கள் கவலைகளை தன்னனதில் போட்டு எரித்து கொண்டிருக்கின்றேன். அதே போல இந்த தீபத்தில் உங்கள் தீய எண்ணங்களை எரித்து விடுங்கள். இந்த தீபம் உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு கருவி. தூய்மையான மனதில்தான் செல்வம் நிலைத்து நிற்கும். செல்வம் அனைவரும் இதைத்தானே தேடுகிறீர்கள். செல்வம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்றுதானே எல்லோர் மனதிலும் ஒரு ஆசை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் உண்மையான செல்வம் என்றால் என்ன? பணம் மட்டும் செல்வம் அல்ல. பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உங்களின் தேவைகளை நிறைவேற்ற உதவும். ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. உண்மையான செல்வம் என்பது ஆரோக்கியமான உடல், நிம்மதியான மனம், அன்பான குடும்பம், நல்ல நல்ல பண்புகள். இவைதான் உண்மையான செல்வம். உங்கள் கைகளில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் அமைதி இல்லை என்றால் அந்த பணத்தால் உனக்கு என்ன பயன்? அந்த பணம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்காது. நான் சீரடியில் இருந்தபோது ஒருபோதும் பணத்தை என் கையில் வைத்திருந்தது இல்லை. நான் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டேன். ஆனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன். ஏன் தெரியுமா? என்னிடம் உண்மையான செல்வம் இருந்தது. என்னிடம் பக்தி இருந்தது. என்னிடம் கருணை இருந்தது. என்னிடம் பொறுமையும் கூடவே இருந்தது. அதுதான் நீங்கள் மகாலட்சுமியிடம் பணம் கேளுங்கள், தவறு கிடையாது.
ஆனால் அதோடு சேர்த்து உங்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல நல்ல குணங்களையும் தர கேளுங்கள். நல்ல புத்தி இருந்தால் நீங்கள் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கலாம். நல்ல குணங்கள் இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த குபேர யந்திரத்தை பூஜை செய்கிறீர்கள். குபேரன் யார் தெரியுமா? அவன் சிவபெருமானின் நண்பன். அவன் செல்வத்தின் காவலன். ஆனால் அவன் செல்வத்தை அனுபவிப்பவன் அல்ல. அவன் ஒரு காவலாளி மட்டுமே. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கும் செல்வம் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும். அப்போதுதான் அந்த செல்வத்திற்கு ஒரு அர்த்தமும் உண்டு. அன்பு குழந்தையே, இந்த பூஜை உனக்காக நான் செய்த இந்த யந்திரம், இந்த தீபங்கள் எல்லாம் உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்திக்காக நான் செய்தது. உண்மையான சக்தி உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்கள் பக்தி தான் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரும். என்னை முழுமையாக நம்புங்கள். உங்கள் எல்லா பொறுப்புகளையும் என் மீது போட்டுவிடுங்கள். சாயி என்று ஒரு முறை மனதார கூப்பிடுங்கள். நான் உங்களது ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். உங்கள் நம்பிக்கைக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. நீங்கள் உண்மையான பக்தியுடன் இந்த பூஜையை செய்யுங்கள். உங்கள் இல்லங்களில் மகாலட்சுமியும் குபேரனும் குடியேறுவார்கள். ஆனால் அதோடு சேர்த்து உங்கள் மனதிலும் தூய்மையான எண்ணங்களை, கருணையை, அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். நான் எங்கும் போகவில்லை. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். நீங்கள் எங்கே உண்மையான பக்தியுடனும் பிரார்த்தனை செய்தாலும் அங்கே நான் இருப்பேன். உங்கள் அனைவரது இல்லங்களிலும் செல்வங்கள் சேரும். மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். சாயி நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஓம் சாயி, நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இறுக்க பிடித்துக்கொள். எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள். தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாமல் என்னை ஒருமுகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு. மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. அதுபோலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத கமங்களே நமக்கு முன் வருகின்றன. உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய். இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை. அதிர்ஷ்டம், நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும். அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும். அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய நீ பிரார்த்தித்து கொண்டே இரு. உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ இறுக பிடித்துக்கொள். அன்புள்ள குழந்தையே என்று சாயப்பா உன்னை இறுக பிடித்து அரவணைத்துக் கொள்வார். கவலைப்படாதே, நீ என் கைகளில் இருக்கின்றாய். பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது. எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது. என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன். நீ என் குழந்தை அல்லவா? நான் உனக்கு அள்ளித்தர மறுப்பேனா? நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்று உன்னை நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்தாய் அல்லவா? அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை மாற்ற நான் போராடுகிறேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து, சரிதானே? அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசம் கண்டு கொண்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாயிருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நடக்கப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும் போது உன் உடம்பு சிலிர்க்கிறது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கிறாய் என்னை.
இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில். உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடுகட்ட முடியாது. என் மகள் சிரித்தால்தான் எனக்கு மனநிறைவு. உங்கள் சிரிப்பிலேயே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய்தேவா இருப்பேன். எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். நீ ஜெயமாக நல்ல செல்வ செல்விப்புடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாமும் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது. கலங்காதே. என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமையாக கேள். நிலைமை மாறப்போகிறது. குருவை தவிர வேறொன்றுமில்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்திக்கொள். என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு. என் பார்வையை உன்மேல் வைப்பேன். என்னையே லட்சியமாக கொள். உனக்கு நிச்சயம் சுபமில்லையும். உனக்குள்ள எந்த பிரச்சனையையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வுபடுத்து. நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னது சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன் அல்லவா? நன்றாக ஞாபகம் படுத்திப்பார். அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றிச் சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே. சோம்பலுள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக் கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. பயப்படாதே, கலங்காதே. அப்பா, உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன். இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா. அமைதியாயிரு மனமே. இந்த நிலையும் மாறும். என் அருளால் இதுவும் கடந்து போகும். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உங்களது தாய், தந்தை, கடவுள் மற்றும் குருவான என்னிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். சாய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பும் பக்தியும் தானாக வந்து விடுகிறது. அன்பு நம்மிடம் பெருகும்போது எல்லாமே நமக்கு தானாக கிடைத்துவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். ஓ தந்தையே, நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். நம்பிக்கையை தளர்ந்து விடாதே. மனம் தளராதே. உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும். எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கை கொள். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என நீ நம்பு. கடவுளிடம் நாமே எதிர்பார்த்து பக்தி செய்கிறோம். அதனால் வேண்டுதல்கள் பல வேளை நிறைவேறாமல் போகும். அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை நாம் கைவிடுகிறோம். இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும். இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும். நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள்.
தவிர அவர்களே மண்ணிலிறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதலுக்கு உருகி அவர்களே பதிலளிப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம். இருக்கவே இருக்கிறார் நம் பாபா. அவரது பாதங்களை முழுமையாக பிடித்து கொண்டு சரணடைந்து விடுங்கள். பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்கள் உணர்வீர்கள். இங்கே எதுவும் நிரந்தரமில்லை என் அருளை தவிர. எனவே சாய்பாபாவிடம் சரணடைந்தால் அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் சாயி பார்த்து கொள்வார். அவரே எல்லா சுமையையும் சாயே சுமப்பார். விடுதலையை உனக்களிப்பார். வருத்தத்தை விடு, பொறுமையாயிரு. அவரே உனக்கு நல்ல வழியையும் சொல்வார். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு. என்னை நம்பு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனது பயணம் வெற்றி பயணம். அது தொடரும். என்ன இது, கப்பல் கவிழ்ந்ததைப் போல நீ சோர்ந்து விட்டாய்? இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பீத்து கெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது தவறு. நடக்கப் போகிற நிகழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலிதனம். எழுந்திரு. அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க. நான் இல்லாமல் போய்விடுவேன் என ஒரு காலம் நினைக்காதே. இதோ துவக்கம் முதல் முடிவு வரை உங்களோடும் உங்களை பிரியாமலும் நான் இருந்து உங்களை காப்பாற்றுவேன். பாபாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் மட்டுமே நடைபெறும். அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும். இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்துவிடும். அதையும் கடந்து பாபாவின் கால்களை விடாமல் இறுக பற்றி கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் உன்னத நிலையை அடைய முடியும். அவரின் பாதங்களை சரணடைந்தால் அவரின் உன்னதமான நிலையும் அவரின் முழு ஆசையையும் உங்களுக்கு கொடுப்பார். உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கையே நிறைவடையும். உன் சாயப்பா நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. எதற்காகவும் அவசரப்படாதே. நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு. பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. பகவான் சாய் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் எல்லாம் சரியாகும். ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய். நானும் கற்றுக்கொள்கிறேன். என் சாயப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை சாய்பாபா எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை. சரிதானே பாபா? ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எனக்கு ஏற்றும் விளக்கிற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். உனக்கு எல்லாத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தருவேன். எதை அனுபவிக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அதை அனுபவித்தே தீர வேண்டும். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை நோய்களாகவும் குஷ்டமாகவும் வலியாகவும் வேதனையாகவும் கவலையாகவும் முழுவதுமாக அனுபவித்து தீர்க்கும் வரை வேறு எந்த குறுக்கு வழியால் அதை முறியடித்துவிட முடியும்? துன்பத்தையும் வலியையும் முழுமையாக அனுபவித்து தீர்க்காவிட்டால் அதை முடிப்பதற்காகவே இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த துன்பத்தை இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன். இந்த ஜென்மத்திலும் நீங்கள் சுகமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருப்பீர்கள். உங்களுக்கு நேரிடும் துன்பத்தை இன்னும் சற்று பொறுமையுடன் பொறுத்து கொள்ளுங்கள். பெரிதாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே.
உன் கர்ம வினையை நான் சுமக்கின்றேன். உனக்கு வருவதை நான் சுமக்கின்றேன். நீ எதற்காகவும் பயப்படாமல், கர்மாவிற்கு பயப்படாமல் தெளிவாக சாயப்பாவை நம்பி நீ மனதைரியத்துடன் இரு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்றும் எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷமும் படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ அல்லது இப்படி நடந்து விடுமோ என்கிற பயம் எதற்கு? என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் பிறக்கப் போகிறது. அந்த காலத்தில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய். இன்னும் சிறிது நாள்தான், பொறுத்திரு. உனக்கானது உன்னை தேடி தானாக வரும்படி உன் கையில் ஒப்படைப்பேன். நீ அதை பெற்று மகிழ்ச்சியுடன் அந்த படிகளில் ஏறி மேலேறி வா. நீ ஏறும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் என் நாமத்தை உச்சரித்து வா. ஒவ்வொரு படியிலும் நான் உயிருடன் இருக்கிறேன். மேலே ஏறிப்பார், அங்கும் நான் இருப்பேன். உனக்காக உன்னுடைய கிரீடத்தை வைத்து கொண்டு வெகு நாட்களாக காத்திருக்கிறேன். அது இப்போது உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? பெற்றுக்கொள்ள முதலடியை எடுத்து வைத்து விட்டாய். மீண்டும் மீண்டும் பல படிகளில் ஏற வேண்டியிருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் அந்த வெற்றி கிரீடத்தை உனக்கு அளிக்க நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு மேலே ஏறி வா. அந்த கிரீடத்தை பெற்றவுடன் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. உனக்கு குதூகலம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நிம்மதியுடன் இருப்பாய். நீயும் உன் குடும்பமும் என் நேரமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பதால் உனக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ பெற்ற அடுத்த நிமிடமே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய். இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கைக்கான மாற்றம். அதில் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேறி வந்தால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாய். எந்த குறையும் இல்லாமல் வாழ்வீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. அப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் எல்லளவு கூட நீ கலங்கக்கூடாது. அப்பா நான் இருக்கிறேன். கேள். என் உபதேசத்துக்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை நான் உடனடியாக கொடுப்பேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியே. நீ என்றும் நீயாகவே இரு. உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். உயர்ந்த இடத்திற்கு வருவாய். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை வந்து சிலிர்க்க வைக்கப் போகிறது. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக நீ காத்து கொண்டிரு.
நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். இனி எல்லாம் நல்லதே நடக்கும். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நான் உன் தாய். ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று. உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். இனிமேல் உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன். என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடாதே. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன். மனதை அலைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. கோபத்தை குறைத்துக்கொள். கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். உனக்கு துணையாய் நான் உன் சாய்தேவா இருப்பேன். நல்ல செய்தி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. தயாராக இரு. மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருளுவேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து வேதனை. உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனை. இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகள் நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது. வேண்டுமென்றால் நீ முயற்சி செய்து பார். உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உனது கர்ம பலன்களின் வீரியம். அதனால் இப்படி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் மதிக்கப்படுவாய். நீ பாராட்டும் படுவாய். என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். பொறுமையாக அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டு இருக்கிறாயே. உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டிருக்கிறேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும்போது என் மனம் பதப்பதைக்கிறது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன். அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன். எப்போதும் கூறுவேன், உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன்.
என் உயிர் நீ. உன் அன்பை எதுவானாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய். என் குழந்தையே, நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். உனக்காக நான் இருக்கிறேன். ஏன் இத்தனை கலக்கம்? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. எதற்காகவும் கவலைப்படாதே. உன் வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகிறார்கள் என்று நீ தயங்காதே. அவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். உனக்காக நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ அமைதியாக இரு. நான் அனைத்தையும் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். என் பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விடமாட்டேன். உன்னுடைய தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகிறேன். உன் இல்லத்தில்தான் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. நீ உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும். என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மீண்டும் சொல்கிறேன், என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன் மனக்குமுறலை கேட்டு நான் மனம் உருகுகிறேன். குழந்தையே, அழாதே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வை தரப்போகிறேன். இனி உன் வாழ்வில் வசந்தமே வீசப்போகிறது. அந்த வசந்தமான காற்றை சுவாசிக்க தயாராக இரு. நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன்.
வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பதோ வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றமும் படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு நீ ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து நீ பயப்படாதே. உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை. உன்னுடைய வழி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவற நினைக்காதே. முதலில் உன் மனதிலுள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு நீ செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னோடு உன் அப்பா இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான். நீ விரும்பியது நடக்கும். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நீ வேண்டியவற்றை உனக்கு நான் தரப்போகிறேன். கட்டுக்குள் அடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது. எனவே பிறவியும் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே. ஈயானது நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும் போதோ வேறு பக்கம் திரும்பி விடுகிறான். மாயை அவன் மனதை ஆட்கொள்கிறது. மாயை அளிக்க மனதை மகேசனிடம் மண்டியிடச் செய்யுங்கள். சாய்பாபா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பு தானாக வந்து விடுகிறது. அன்பு நம்மிடம் பெருகும்போது எல்லாமே நமக்கு தானாக கிடைத்துவிடும். பாபாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக செயல்படுங்கள். நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறர்க்கு உதாரணமாக இருக்கிறார்கள். அன்பு மட்டும்தான் நிரந்தரம். நம்பிக்கையை தளர விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.